ஹலோ எவ்ரிவன். ஸோ நீட் 2019 2025 வரைக்கும் ஹைபிரிடைசேஷன்லேருந்து கொஷின்ஸ் கேட்டே தான் இருக்காங்க. இல்லைன்னா ஹைபிரிடைசேஷன் ரிலேட்டடான கொஷின்ஸ் நிறையவே கேட்டிருக்காங்க. ஜேஇ மெயின்ஸ்லேயும் வந்து நிறைய தான் கேட்டிருக்காங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஹைபிரிடைசேஷனுக்கு வந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஒரு மாலிகுல் கொடுத்து அந்த மாலிகுலுடைய ஹைபிரிடைசேஷன் என்ன அப்படின்னு தான் மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் வந்துருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கொஷின்ஸ்க்கு எப்படி ஈஸியாக ட்ரிக் வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தா நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கணும் அப்படின்னா, இந்த ஒரு டேபிள் மாதிரி நீங்கள் போட்டு தரேன். இந்த டேபிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மெமரி பண்ணி வச்சுருக்கணும். ஸோ 2 அப்படிங்கிற நம்பர் வந்துச்சுன்னா அது ஹைபிரிடைசேஷன் SP, 3ங்கிற நம்பர் வந்துச்சுன்னா SP2, 4ங்கிற நம்பர் வந்துச்சுன்னா SP3, 5ங்கிற நம்பர் வந்துச்சுன்னா SP3D2, 6ங்கிற நம்பர் வந்துச்சுன்னா SP3D2, 7ங்கிற நம்பர் வந்துச்சுன்னா SP3D3. ஸோ இதை மட்டும் நான் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அதோடைய ஷேப்ஸும் எந்தெந்த ஆர்பிட்டால்ஸ் வந்து இன்வால்வ் ஆகிருக்கும் கொடுத்துருக்கேன். ஸோ இதையும் நீங்கள் நான் வச்சுக்கணும். ஸோ இப்போ ஒரு மாலிகுல்ஸ் கொடுத்துட்டாங்க, இந்த மாதிரி மாலிகுல் கொடுத்துட்டாங்கன்னா இந்த மாலிகுலில் வந்து ஹைபிரிடைசேஷன் கேட்குறாங்க, அது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நான் சொல்கிற அந்த ஸ்டெப்பை மட்டும் நான் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாலிகுலில் எது சென்ட்ரல் ஆட்டம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அதான் ஸ்டெப் 1. எது சென்ட்ரல் ஆட்டமாக இருக்குன்னா எந்த இந்த 2 ஆட்டம் இருக்கா, ஒன்று பெரிலியம் ஒன்று குளோரின். இந்த 2 ஆட்டமில் எந்த ஆட்டம் வந்து லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். பெரிலியமுடைய நெகட்டிவிட்டி குளோரின் கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்கும். அப்போ பெரிலியம் தான் என்னவாக இருக்கும், சென்ட்ரல் ஆட்டமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த பெரிலியத்தோடைய வேலன்ஸ் எலக்ட்ரான் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். பெரிலியத்தோட வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 இருக்கும். அப்போ வந்து நீங்கள் 2 அப்படின்னு எழுதிக்கணும். 1 2 அப்படின்னு எழுதிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குளோரின் சரௌண்டிங் ஆட்டமுக்கு போகணும். குளோரினுக்கு எவ்வளோ எலக்ட்ரான் வேணும் இன் ஆர்டர் டு கம்ப்ளீட் ஆக்டேட் அப்படின்னா அவருடைய வேலன்ஸ் ஷெல்லில் வந்து பார்த்தீங்கன்னா 7 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஒரு எலக்ட்ரான் இருந்தால் போதும் 8 எலக்ட்ரானாக மாறிடும். அதனால் பெரிலியத்தில் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானை ஒரு குளோரினும் இன்னொரு எலக்ட்ரான் வந்து இன்னொரு குளோரின் எடுத்துக்கும். அப்போ இங்கே 1 இங்கே 2. அப்போ ஹைபிரிடைசேஷன் 1 2 வந்துருக்கா. 2னா 1 2 இப்போ மேக்ஸிமம் என்ன இருக்குது 2. அப்போ 2 இருந்ததுன்னா அதோட ஹைபிரிடைசேஷன் என்ன, SP. இப்போ இந்த மாலிகுலில் ஃப்ளோரின் தான் மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட். அப்போ போரான் வந்து லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட், அது சென்ட்ரல் ஆட்டமாக இருக்கும். போரானுடைய அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். கரெக்டாக? அப்போது நீங்கள் 5 எழுதிடணும். 1 2 3 4 5. இப்போ ஃப்ளோரின் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் 7 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அப்போ ஒரு எலக்ட்ரான் வந்து இருந்ததுன்னா அந்த ஆக்டேட்டை கம்ப்ளீட் பண்ணிடும். அப்போ போரான் மொத்தம் 3 ஃப்ளோரின் இருக்கா. அப்போது போரான் கிட்டக்கூடிய 5 எலக்ட்ரானை ஒரு ஃப்ளோரின் ஒரு எலக்ட்ரான் எடுத்துக்கும், இன்னொரு ஃப்ளோரின் இன்னொரு எலக்ட்ரான் எடுத்துக்கும், இன்னொரு ஃப்ளோரின் இன்னொரு எலக்ட்ரான் எடுத்துக்கும். மீதி இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து 2 2வாக பேர் ஆயிடும். இந்த 2 2வாக பேர் பண்ணுறோம் இல்லையா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லோன் பேர். இந்த 2 2வாக பிளான் பண்ணுறது தான் வந்து லோன் பேர். அதாவது சரௌண்டிங் ஆட்டம்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வேலன்ஸை வச்சு ஃபில் பண்ணதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்து லோன் பேர் எடுத்துக்கணும். இப்போ இதுக்கு நீங்கள் நம்பரிங் பண்ணிங்கன்னா 1 2 3 4 அப்படின்னு வரும். மேக்ஸிமம் 4 வந்துருக்கு. 4 வந்துச்சுன்னா SP3. இப்போ இந்த மாலிகுலில் கார்பன் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு சென்ட்ரல் ஆட்டமாக இருக்கும். ஏன்னா அப்படிங்கன்னா ஹைட்ரஜன் வந்து எப்பவுமே ஒரு விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து நான் உங்களுக்கு எங்கே சொல்லியிருப்பேன் அப்படின்னா இந்த லூயிஸ் ஸ்ட்ரக்சர் இது பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், லெக்சரில் டீச் பண்ணியிருப்பேன். என்ன அப்படின்னா லெஸ் எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட் இருக்கு இல்லையா, அதான் மோஸ்ட்டாக சென்ட்ரல் ஆட்டமாக இருக்கும். மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட் வந்து சரௌண்டிங் ஆட்டமாக இருக்கும். அதே மாதிரி ஹைட்ரஜன் அண்டு ஃப்ளோரின் எப்பவுமே சரௌண்டிங் ஆட்டமாக தான் இருக்கும். ஸோ இதை ஒரு தெரிஞ்சுக்கிங்கன்னா போதும், நீங்கள் சென்ட்ரல் ஆட்டம் எது சரௌண்டிங் ஆட்டம் எது அப்படிங்கிற ஈஸியாக ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ கார்பன் தான் வந்து சென்ட்ரல் ஆட்டம். கார்பனுடைய வேலன்ஸ் ஷெல்லில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். 1 2 3 4. இப்போ ஹைட்ரஜனுக்கு ஒரு எலக்ட்ரான் இருந்தால் அவருடைய டூப்ளெட்ஸை வந்து பண்ண கம்ப்ளீட் பண்ணிடும். அப்போது ஒவ்வொரு ஹைட்ரஜனும் ஒவ்வொரு எலக்ட்ரான் வேணுமா. அப்போ 4 ஹைட்ரஜன் இருக்குது. ஒரு ஹைட்ரஜன் ஒரு எலக்ட்ரான் எடுத்துக்கும், இன்னொரு ஹைட்ரஜன் இன்னொரு எலக்ட்ரான் எடுத்துக்கும், இன்னொரு ஹைட்ரஜன் இன்னொரு எலக்ட்ரான் எடுத்துக்கும், இன்னொரு ஹைட்ரஜன் இன்னொரு எலக்ட்ரான் எடுத்துக்கும். இதுக்கு நம்பரிங் பண்ணிங்கன்னா 1 2 3 3
4 அப்படின்னு வரும். மேக்ஸிமம் 4 வந்திருக்கு. 4 அப்படின்னா ஹைபிரிடைசேஷன் என்ன? sp3. சேம் திங் இங்கே பாஸ்பரஸ் இருக்குது. பாஸ்பரஸாக இல்லை குளோரினாக பார்த்தா பாஸ்பரஸோடைய எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட் கம்மியாக இருக்கும். ஏன்னா வந்து பாஸ்பரஸ் அண்ட் குளோரின் இவங்கெல்லாம் ஒரே பீரியடை சேர்ந்தவங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாஸ்பரஸ் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து சல்ஃபர் இருக்கும், அதுக்கப்புறம் தான் குளோரின் வரும். ஸோ இப்படி போகும்போது உங்களுக்கு எலக்ட்ரோநெகட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகும். அப்போ குளோரினோட எலக்ட்ரோநெகட்டிவ் அதிகமாக இருக்கும் தேன் பாஸ்பரஸ். அதனால் பாஸ்பரஸ் சென்ட்ரல் ஆட்டமாக இருக்கும். பாஸ்பரஸோடைய வேலன்ஸ் ஷெல்லில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அப்படின்னா 5. ஏன்னா நைட்ரஜன் ஃபேமிலி அப்படின்னா உங்களுக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான்லாம் 5 தான் இருக்கும். 1 2 3 4 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இப்போது குளோரின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாலோஜன் ஃபேமிலி. ஆல் ஹாலோஜன் ஃபேமிலி உங்கள் வேலன்ஸ் ஷெல்லில் வந்து 7 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இன் ஆர்டர் டு கம்ப்ளீட் ஆக்டேட் அதுக்கு ஒரு எலக்ட்ரான் இருந்தால் போதுமா? அப்போ என்ன பண்ணும்? ஒரு குளோரின் பாஸ்பரஸ் இருந்து ஒரு எலக்ட்ரான் எடுத்துக்கும், பாண்ட் ஃபார்ம் பண்ணிடும். இன்னொரு குளோரின் இன்னொரு எலக்ட்ரான் எடுத்துக்கும், இன்னொரு குளோரின் இன்னொரு எலக்ட்ரான் எடுத்துக்கும். அது மாதிரி 5 குளோரினும் 5 எலக்ட்ரான் எடுத்துருவாங்க. 1 2 3 4 5. மேக்ஸிமம் வந்து 5 இருக்குது. 5 அப்படின்னு என்ன வரும்? sp3d. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு 2 ஹோம்ஒர்க் கொஷின் சொல்கிறேன். இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ட்ரிக் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ட்ரிக்ஸை வந்து நான் எல்லா மாலிகுல்ஸ்க்கும் ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.